ஓம் சாந்தி. 13/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, என்னுடைய ஆத்மாவில் படிந்துள்ள கரையை எப்படி நீக்குவது என்ற சிந்தனையை முதலில் செய்ய வேண்டும். ஊசியில் துரு இருக்கும் வரை காந்தத்தால் ஈர்க்கப்பட முடியாது. கேள்வி: புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்கள் உத்தமமான நிலையை அடைவதற்காக எப்படிப்பட்ட முயற்சியை செய்ய வேண்டும்? பதில்: கர்மாதீத்த நிலையை அடைய வேண்டும். எந்த ஒரு கர்ம சம்பந்தங்களின் மீதும் புத்தி செல்லக்கூடாது. அதாவது கர்ம பந்தனங்கள் உங்களை தன் பக்கம் இழுக்கக்கூடாது. அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையிடம் இருக்க வேண்டும். வேறு எவரிடத்திலும் உங்கள் மனம் வசப்படக்கூடாது. வேண்டாத தேவையற்ற விஷயங்களில் சென்று தனது நேரத்தை வீணாக்கக்கூடாது. தந்தையின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும். பாடல்: விழித்தெழுங்கள் துணைவிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலம் பாடலை கேட்டீர்களா? ஏனென்றால் தந்தை இப்பொழுது குழந்தைகளை ஆத்மா அபிமானியாக ஆக்குகின்றார். உங்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் கிடைத்துள்ளது. முழு உலகத்திலும் எந்த ஒரு மனிதருக்கும் ஆத்மாவை பற்றிய ஞானம் கிடையாது. பிறகு பரமாத்மாவின் ஞானம் மட்டும் எப்படி தெரிந்திருக்க முடியும்? இதனை தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். சரீரத்தில் வந்துதான் புரிய வைப்பார். சரீரமின்றி ஆத்மாவால் எதுவும் செய்ய முடியாது. நான் வசிக்கும் இடம் எது, நான் யாருடைய குழந்தை என்பதை இப்பொழுது ஆத்மா அறிந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் சரியானபடி புரிந்துள்ளீர்கள். அனைவரும் நடிகர்களாக இருக்கின்றனர். வெவ்வேறு தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுது வருகின்றனர் என்பதும் உங்கள் புத்தியில் உள்ளது. பாபா ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் புரிய வைக்கின்றார். கொஞ்சமாக புரிய வைக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக என்றால் ஒரு வினாடியில் அந்த அளவு தெளிவுபடுத்துகின்றார். எதன் மூலம் சத்யுகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்குள் எவ்வாறு நாடகத்தின் பங்கு பதிவாகியுள்ளது என்று புரிந்திருக்கிறது. தந்தை யாராக இருக்கின்றார், அவருக்கு இந்த நாடகத்தில் எப்படிப்பட்ட பங்கு உள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல், துக்கத்தை போக்கி சுகத்தை தருபவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவ ஜெயந்தி என்று மகிமை செய்யப்படுகிறது. ஆகவே சிவ ஜெயந்தி நிச்சயமாக அனைத்தையும் விட உயர்ந்ததாகும். குறிப்பாக பாரதத்தில் மட்டுமே சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. எந்தெந்த ஆட்சி காலத்தில் அவர்களை சார்ந்த உயர்ந்த மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய தபால் தலை வெளியிடப்படுகிறது. ஆக இப்பொழுது சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஆகவே அனைத்தையும் விட உயர்ந்த ஜெயந்தி யாருடையது? யாருக்கு முதலில் தபால் தலை வெளியிட வேண்டும் என்று புரிய வைக்க வேண்டும். சில சாது சந்நியாசிகள் மற்றும் சீக்கிய மதத்தினர், முஸ்லிம்கள் மற்றும் பிரிட்டிஷார், தத்துவ ஞானிகள் அனைவருக்கும் ஸ்டாம்பு வெளியிடுகின்றனர். ராணா பிரதாப்புக்கும் தபால் தலை வெளியிட்டனர். ஆனால் உண்மையில் ஒரே ஒரு தந்தைக்கு மட்டுமே ஸ்டாம்பு வெளியிட வேண்டும். ஏனென்றால் அவரே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாவார். இந்த நேரம் தந்தை வரவில்லை எனில் சத்கதி எப்படி ஏற்படும்? ஏனென்றால் அனைவரும் கொடிய நரகத்தில் மூழ்கி இருக்கின்றனர். அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் பதித பாவனர் சிவபாபா ஆவார். சிவனுக்கு மிக உயர்வான இடங்களில் கோயில்கள் உருவாக்கியுள்ளனர். ஏனெனில் அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவா? தந்தைதான் வந்து பாரதத்தை ஸ்வர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். அவர் வந்துதான் சத்கதி தருகின்றார். ஆகவே தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும். சிவபாபாவுக்கு தபால் தலை எப்படி உருவாக்க வேண்டும்? பக்தி மார்க்கத்தில் சிவலிங்கத்தை உருவாக்கியுள்ளனர். அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவாக இருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த கோயிலும் சிவனுக்கு மட்டுமே என்று ஏற்றுக்கொள்ளுகின்றனர். சோமநாதர் கோயில் சிவனுடையதல்லவா? பாரதவாசிகள் தமோபிரதானமான காரணத்தினால் சிவன் யார்,
எதற்காக பூஜை செய்கிறோம், அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். ராணா பிரதாப் யுத்தம் செய்தார். அதுவும் துன்பம் நிறைந்த யுத்தம் அல்லவா? இந்த நேரம் அனைவரும் டபுள் ஹிம்சையாளராக இருக்கின்றனர். விகாரத்தில் ஈடுபடுவது, காம விகாரத்தில் ஈடுபடுவது இவையெல்லாம் ஹிம்சை அல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணர் டபுள் அஹிம்சையாளர்கள். மனிதர்களுக்கு முழு ஞானமும் தெரிந்தால் முழு அர்த்தம் நிறைந்த தபால் தலையை உருவாக்குவார்கள். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய தபால் தலை வெளியிடப்படும். இப்பொழுதும் கூட பாரதத்தில் அந்த தபால் தலை மட்டுமே இருக்க வேண்டும். திரிமூர்த்தி சிவபாபா மட்டுமே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். அவருடைய தபால் தலை எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பாரதத்திற்கு அழியாத அரசாட்சியை கொடுக்கின்றார். பரமபிதா பரமாத்மா வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எவ்வாறு தந்தை ஆசிரியர் ரூபத்தில் கற்பித்து அனைவரின் மீதும் கருணை காட்டுகிறாரோ அதே போல நீங்களும் தன் மீதும் மற்றவர்கள் மீதும் கருணை காட்ட வேண்டும். படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். தனது பழக்க வழக்கங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். 2. தங்களுக்குள் எந்த விதமான பழைய விஷயங்கள், பரசிந்தனைக்கான விஷயங்களை பேசி தந்தையிடமிருந்து புத்தியின் தொடர்பை துண்டித்து கொள்ளக்கூடாது. எந்த விதமான பாவ கர்மங்களும் செய்யக்கூடாது. தந்தையின் நினைவில் இருந்து ஆத்மாவில் உள்ள கரைகளை நீக்க வேண்டும். வரதானம். திடத்தன்மை அல்லது உறுதித்தன்மையின் மூலம் தரிசு நிலத்திலும் கூட பழங்களை விளையச் செய்யக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுக. திடத்தன்மை அல்லது உறுதித்தன்மையின் மூலம் தரிசு நிலத்திலும் கூட விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுக. விளக்கம். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி சொரூபம் ஆவதற்காக உறுதித்தன்மை மற்றும் அன்பான குழுவும் தேவை. இந்த உறுதித்தன்மை தரிசு நிலத்தில் கூட பழம் விளையச் செய்து விடுகிறது. தற்காலத்தில் விஞ்ஞானிகள் மணல் வெளியில் கூட பழத்தை விளைவிக்க செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் அமைதி சக்தியின் மூலம் அன்பின் தண்ணீரை ஊற்றி பலன் தருபவராக ஆகுங்கள். உறுதித்தன்மை மூலம் நம்பிக்கை அற்றவர்களுக்குள் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றி வைக்க முடியும். ஏனெனில் தைரியத்தினாலே தான் தந்தையின் உதவி கிடைக்கிறது. ஸ்லோகன். தன்னை சதா பிரபுவின் அடகு பொருள் என்று புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் கர்மத்தில் ஆன்மீகத்தன்மை வந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். சாரதி என்றால் ஆத்ம அபிமானி. ஏனென்றால் ஆத்மாதான் சாரதியாகும். பிரம்மா பாபா இந்த விதியினால் முதல் எண்ணில் வெற்றி அடைந்தார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். எவ்வாறு தந்தை தேகத்தை கீழ்ப்படியச் செய்து பிரவேசமாகின்றார், அதாவது சாரதியாகின்றார், தேகத்திற்கு அடிமையாவதில்லை. ஆகையால் பற்றற்றவராக மற்றும் அன்பானவராக இருக்கின்றார். அதேபோல் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்களும் தந்தைக்கு சமமாக சாரதி என்ற ஸ்திதியில் இருங்கள். சாரதியானவர் தானாகவே சாட்சியாகி எதையும் செய்வார், பார்ப்பார், கேட்பார் மற்றும் அனைத்தையும் செய்தாலும் கூட மாயையினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டிருப்பார். நல்லது. ஓம் சாந்தி.